இன்னும் தேர்தலுக்கு ஒரு 6 மாதங்கள் தான் இருக்கு. அதுக்குள்ள அங்கங்க ஃபுல்லா சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்த எலக்ஷன் வரதுனால ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, கூட்டணி பிரச்சனை. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, தாவேகா. தாவேகா மட்டும் ஒரு தனியா ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. இதுக்கு நடுவுல இப்ப மாறி மாறி போட்டி போட்டு போயிட்டு இருப்பாங்க. அதுல பார்த்தீங்கன்னா, நம்ம இபிஎஸ் இருக்கார்ல. இபிஎஸ் கூட அதிகபட்சமா பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு ஃபுல்லா ஒரு 3/4 இடத்துல பிரச்சாரத்தையே முடிச்சுட்டாருங்க. அந்த அளவுக்கு அவ்வளோ ஸ்பீடா போயிட்டு இருக்காரு. இந்த ஸ்பீடு அதுல மட்டும் இல்ல, இந்த செயல்லயும் காட்டியிருக்காரு. ஒரு எதிர்க்கட்சி தலைவர் அப்படின்னா, இந்த மாரிலாம் பண்ணணும்னு சொல்லிட்டு பயங்கரமா பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ரீசெண்டா டெல்டா பகுதியெல்லாம் போய் நெற்பயிர்லாம் வீணா போச்சுல்ல அந்த மழையினால. ஸோ இதனால பெரிய ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. எது மேல? திமுக மேல. இதனால ரொம்ப பார்த்தீங்கன்னா, ஒரு நடுநடுங்கி போயிருக்காங்க திமுக. அது பெரிய ஆப்ப வச்சிருக்காருன்னு கூட சொல்லலாம். ஏன்னா ரீசெண்டா பார்த்தீங்கன்னா, அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி இருக்கார்ல, அவர் பார்த்தீங்கன்னா, திடீர்னு இந்த டெல்டா மாவட்டத்துக்குலாம் வந்து விசிட் அடிச்சிருக்காரு. இத வந்து திமுகலருந்து ஒரு பெரிய ஒரு தலைவலியே ஆச்சுன்னு சொல்லலாம். என்னடா இவரு பாட்டுக்கு இங்க போயிருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய தலைவலி ஆயிருச்சு. திமுக வந்து எப்படி இந்த கொங்கு மண்டலம் இருக்குல்ல, கொங்கு மண்டலம்னா இந்த ஈரோடு, கோயம்புத்தூர், இந்த சைடுலாம் பார்த்தீங்கன்னா, அந்த இடத்த பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மண்டைய பிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு பெரிய ஒரு போராட்டமே பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாரி தான் அதிமுகவும் நானும் நீங்க மட்டும் தான் எங்க இடத்த பிடிப்பீங்களா? நானும் உங்க இடத்த பிடிப்பேன்னு சொல்லிட்டு டெல்டா பகுதியெல்லாம் போயிட்டு விசிட் அடிச்சிருக்காரு. ஓகே. இப்போ இதனால திமுகவுக்கு என்ன ஒரு தலைவலி அப்படின்னு சொல்லி கேட்கிறீங்களா? திமுகவுக்கு என்ன தலைவலி? அதிமுக எதனால இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க? அப்படின்றத இந்த வீடியோல முழுசா பார்க்கலாம். நான் உங்கள் விஜே மனோஜ். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்ப அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அவர் டெல்டா மாவட்டம் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, நெற்பயிர் வீணா போச்சு. நேத்து போய் ஃபுல்லா விசிட் அடிச்சிருக்காரு. இப்போ இதுக்கு பதிலடி குடுத்திருக்காரு உதயநிதி ஸ்டாலின். இதெல்லாம் ஒவ்வொன்னா பார்த்தலாம். ஓகேவா? தமிழக சட்டசபை தேர்தல் இருக்குல்ல, இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதங்கள் தான் இருக்கு. இந்த நிலையில அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணியிருக்காரு, அடிச்சு ஆடிருக்காருங்க. இறங்குனா 6 அந்த மாரி அடிச்சு ஆடிருக்காரு. கரூர் விவகாரம் பார்த்தீங்கன்னா, அந்த தமிழக வெற்றி கழகத்துல விஜய் அமைதியா இருக்கார்ல, இந்த சூழல்ல எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணாரு, டிஃபரெண்டா பல்வேறு அதிரடி நடவடிக்கையில இறங்கியிருக்காரு. வர சட்டசபையில பார்த்தீங்கன்னா, ரீசெண்டா பண்ணியிருக்கார்ல, சட்டசபையில அந்த கிட்னி வந்து ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லி, அப்புறம் அல்வா அப்படின்லாம் நெறைய வித்தியாசமான ஒரு ஷர்ட்லாம் போட்டு வந்து கவனத்தை எல்லாத்தையும் ஈர்த்தாரு. அது மட்டும் இல்லாம தற்போது திடீர்னு தஞ்சாவூருக்கு நேரடி கொள்முதல், நெல் கொள்முதல் பண்ணாங்கல்ல, அந்த நிலையத்துக்கெல்லாம் போயிட்டு பழனிசாமி அவர்கள் விசிட் அடிச்சு சாக் குடுத்துருக்காரு ஃபுல்லா. எடப்பாடி பழனிசாமி டெல்டா விசிட்டிற்கு பின் வந்து சில கணக்கு இருக்குது. அது வந்து தெரிய வந்திருக்கு இப்பதான். எப்படி 2021 சட்டசபை தேர்தல் போது கொங்கு மண்டலத்தில் திமுக வாஷ் அவுட்டு அப்படி சொல்லும் அளவிற்கு தான் செயல்பட்டது வந்து திமுக. ஓகேங்களா? கொங்கு மண்டலத்தை அதிமுகவின் கோட்டையாக எடப்பாடி பழனிசாமி மாற்றினார். ஏன்னா ஏற்கனவே அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அதிமுக கோட்டை தான் சொல்லலாம் அந்த கொங்கு மண்டலம் அப்படின்னு சொன்னா. ஆனா இந்த தேர்தலில் கொங்கு மண்டலத்தில் குறிப்பிடத்தகுந்த வெற்றியை பெற வேண்டும். அதாவது சில வெற்றியெல்லாம் பெறணும் அப்படின்னு முதல்வர் ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா அந்த இடத்த பிடிக்கணும். கொங்கு மண்டலத்துல திமுக பிடிக்கணும் அப்படின்னு ஒரு குறியா இருக்காரு யாரு நம்ம மு.க. ஸ்டாலின் அவர்கள். அதுக்காகவே செந்தில் பாலாஜி தலைமையில திமுக பல்வேறு நடவடிக்கையை வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஓகேவா? ஏதாவது கொங்கு மண்டலம் அப்படின்னா உங்களுக்கே தெரியும். கோவை, ஈரோடு, திருப்பூர், சேலம் இந்த மாதிரி அந்த அந்த சுற்றுவட்டார பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா, பாதி தொகுதியை வென்றாலே போதும். திமுகவுக்கு ஒரு பெரிய சாதனையா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. திமுக தலைமை வந்து கணக்கு போடுறது இப்படிலாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு. அதே ஸ்டைல்ல திமுகவின் கோட்டையான டெல்டா மாவட்டம் இருக்குல்ல, அங்க எடப்பாடி பழனிசாமி நெறைய கணக்கு போட்டிருக்காரு. அந்த கணக்குகள் தான் சில வாரங்களுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி கைகளுக்கு வியூக வாய்ப்பாளர்கள் சில டேட்டா வந்து கொடுத்துள்ளார்கள். அங்க இருக்கவங்கலாம் சில டேட்டாலாம் குடுத்துருக்காங்க. ஸோ அதன்படி இவரு ஃபாலோ பண்ணிருக்காரு. அந்த டேட்டாவுல இப்ப கடந்த சட்டசபை தேர்தல் போது டெல்டா மாவட்டங்கள்ல குறைந்த எண்ணிக்கையிலான வாக்குகள் வித்தியாசத்துல அதிமுக வெற்றி வாய்ப்பு வந்து பறிகொடுத்தாங்க. குறைஞ்சதுல ஓகேவா? தொகுதி தொடர்பான தகவல்கள் இருந்துள்ளன. இதனால டெல்டா மாவட்டங்கள்ல கூடுதல் கவனம் செலுத்த எடப்பாடி பழனிசாமி முடிவெடுத்திருந்தார். ஓகேங்களா? இது ஒரு பக்கம் இருக்கட்டும். கடந்த தேர்தலில் டெல்டா மாவட்டங்கள்ல இருந்து அதிமுக 3 தொகுதியில் மட்டும் ஜெயிச்சிருந்தாங்க. திருச்சி, தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, அப்புறம் மயிலாடுதுறை இந்த மாதிரி உள்ளிட்ட மாவட்டங்களை பார்த்தீங்கன்னா, அதிமுகவில் கொடி நாட்ட முடியல. ஏன்னா அங்கே செல்வாக்கு பலிக்கல. இந்த மாவட்டங்களில் 3000 வாக்குகள் வித்தியாசத்துல அதிமுக வேட்பாளர்கள் தோல்வி அடைஞ்சிட்டாங்க. ஓகேங்களா? இங்க பூம்புகார் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 3000 வாக்குகள் வித்தியாசத்துல தோல்வி அடைஞ்சிட்டாங்க. முடிஞ்சுச்சா? இதனால அதிமுகவுக்கு செல்வாக்கு உள்ள தொகுதிகள் கூடுதல் கவனம் செலுத்தணும். ஏன்னா அந்த இடத்துல கவனம் செலுத்தி அதிலே வெற்றி பெறலாம் அப்படின்னாங்க. ஆனா கட்சி நிர்வாகிகள் எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தியிருக்காரு. அதே போல உள்ளூர் நிர்வாகிகள் இருக்காங்களா, அவங்க அனுசரித்து வெல்ல மாவட்ட செயலாளர்களுக்கும் முக்கிய நிர்வாகிகளான அரவணைத்து இயங்கவும் கூறியுள்ளார் எடப்பாடி பழனிசாமி. இந்த அணுகுமுறை பார்த்தீங்கன்னா திமுக தலைமைக்கும் கொஞ்சம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏன்னா அதிர்ச்சி ஏற்படுத்தாம இருக்குமா? ஏன்னா டெல்டா மாவட்டம்லாம் அவங்க பகுதி. ஏன்னா இருந்தாலும் மு.க. ஸ்டாலின் என்ன பண்ணியிருக்காரு,
கொங்கு மண்டலம் தான் நான் பிடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு போட்டி போட்டிருக்காரு. ஏன்னா கொங்கு மண்டலம் வந்து நம்ம அதிமுகவோட இடம். அந்த இடத்துக்கு இவர் போட்டி போடும்போது அதிமுக பழனிசாமி அவர்கள் சும்மா இருப்பாரா? ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காரு, டெல்டா மாவட்டத்தில் ஃபுல்லாக இறங்கி அலாசி ஆராய்ஞ்சிருக்காரு. இதெல்லாம் நிறைய குற்றச்சாட்டு திமுக மேலே வச்சிருக்காரு. இதெல்லாம் முன்னெச்சரிக்கையாக ஏற்பாடு பண்ணல. ஸோ அதனால் எவ்வளோ பாதிப்பு இருக்குது, விவசாயிகள் ரொம்ப பாவம் சொல்லிட்டு நிறையா குற்றச்சாட்டில் வச்சுருக்காரு. ஸோ இதை பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.